ஏய் என்ன நீங்க கோமா பேசி இம்ப்ரெஸ் பண்ற டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். இம்ப்ரெஸ் பண்ற டெக்னிக்கா? ஆமா. உன்னெல்லாம் அடிச்சேன்னு. ஏய் ஏய் மறுபடியும் அந்த மாதிரி பார்த்தா எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. ஓடி போயிடு போ. நீங்க எப்படி மாறினாலும் சரி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏய் உன்னெல்லாம் கரும்பு முடிச்ச வெக்கத்தை இருடி. ஏய் இப்ப நீ போறியா இல்ல உன் மண்டைய உடைக்கட்டா? ரொம்ப தான் மாப்பிளைக்கு நானும் பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு. ஏய் போ அம்மா போ போங்கறல. ஓகே ஓகே போறேன்டா. என்னது டாவா உன்ன? ஐயோ முருகா. ஆமாண்டா என் அழகு ரவுடி. ஏய் போங்கறல. டைம். I love you. டேய் கடையில் அவரை வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதடா. ஏதாவது கோச்சிக்க போறாரு. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாருண்ணே. அவரே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காருண்ணே. டேய் என்ன சொல்ற? எவனாவது 7.5 கொடுத்தானா என்ன? பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சுண்ணே. முட்டா பயல. அது வரைக்கும் என்ன கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? சப்ப சப்பன்னு 2 ரப்பி விட்டு அவங்கள அனுப்ப வேண்டியதானே? பாரு அவரை மாதிரி எப்பவுமே அஹிம்சா மூர்த்தியா இருந்தோம்னா அவன் நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். ஊருக்காரன் பஞ்சாயத்து பண்ணா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேனா? மண்டை பொழந்து விட்டுருக்க மாட்டேன். இது வேறண்ணே, ஏதோ ஆபீசர்லாம் வந்துட்டாங்கண்ணே. ஆபீசர்? அதானே சாப்பாட்டுக்குன்னு ஏதோ டிபார்ட்மெண்ட் இருக்காம்ல, புட்டு கிட்டுன்னு சொன்னாங்கண்ணே. புட்டா? ஆமாண்ணே, அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்னது? அவங்க வந்துட்டாங்க. நம்ம கடையில் பால்கா வாங்கி சாப்பிட்டோம், ஒருத்தனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே. நம்ம கடை பொருள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணே. தொட்டுருவாங்களா? சங்க அறுத்துருவேன்னு சொல்லு. அண்ணே கவர்மெண்ட் ஆளுங்கண்ணே, பால்கோவை டெஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்கண்ணே. அண்ணே நாளைக்கு காலையில் ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவோம், உங்கள் கடை அவ்வளோதான்னு சொல்லிட்டு போகிறாங்கண்ணே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலண்ணே. ஏய் அப்பா கிட்ட எதுவும் பயப்பட வேணாம்னு தைரியம் சொல்லிட்டு நீ கூடவே இரு. எங்கேயும் போயிடாத. நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அண்ணே ஒரு 8 கடை வரைக்கும் வாண்ணே. வேணாண்டா, ஏற்கனவே ரொம்ப சங்கடத்தில் இருப்பாப்புல. நான் வந்தேன்னா இன்னும் அதிகமாகும். நீ போன நான் அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணே
என்ன மிஸ்டர் ஒயிட், ரொம்ப பரபரப்பா யாரையோ தேடிட்டு இருந்தீங்க? நானா? அ, இல்லையே. நான் தான் பார்த்தேனே. அப்படியே நெஞ்சில கை வச்சுட்டு சின்னதா ஃபீல் பண்ணிட்டு அங்க இங்க எதையோ சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே, நான் தான் பார்த்தேனே. ஆ, அது எனி லவ் மேட்டர்? ஆ? கேர்ள் ஃப்ரெண்ட தேடினீங்களா? ஆ, அட போங்கங்க, நமக்கு அது ஒண்ணுதான் குறை. உங்களுக்கு என்னங்க குறை? ம்? சினிமால வர அமெரிக்கா மாப்பிள்ளைய விட அழகா தானே இருக்கீங்க. இருந்துட்டா அது மட்டும் போதுமா? படிப்பு வேண்டாம்? ம், ஆ, இந்த காலத்துல படிக்காதவனே எந்த பொம்பளை பிள்ளைங்க பாக்குது? ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏன் பார்க்க மாட்டாங்க? படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஞாபக சக்தி இருக்கிற யார் வேணாலும் படிக்கலாம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ஆனா அறிவுங்கிறது தனி. சுயமா யோசிக்கிறது, மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது, லைஃபுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு டிசைட் பண்றது, இது எல்லாமே இந்த படிப்புனால வராது. சோ நம்பிக்கை இல்லையா? ஆ? ஆ, ஆ. நான் சொன்னா கூட நம்ப மாட்டீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா நான் எது வேணாலும் நம்புவேங்க. ம், ஆ, இந்த உலகமே தலைகீழ் ஆயிடுச்சு, மேல இருக்கிறது தான் பூமி, நம்ம நிக்கிறதெல்லாம் வானோன்னு நீங்க சொன்னா கூட நான் நம்புவேங்க. அந்த அளவுக்கு ஆ? அப்- ஆ, ஆ, ஆ. ஓ, என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ம், அப்ப இதையும் நம்புங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு ஃபியூச்சர்ல உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான முடிவை கூட சொல்லலாம். ஏன், அது வாழ்க்கையில சேர்ந்து டிராவல் பண்ற விஷயமா கூட இருக்கலாம். தெரியல, நடக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்கு. ஏங்க, அந்த பொண்ணு யாருன்னு ம், நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மொத்தமாவே நம்பிடுவேன். என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை பத்தி எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆ, ஆ. அப்போ ம், ஆ, ஆம். ம். நல்ல சகுனம். வாங்க சாமி கும்பிடலாம். போலாங்க. சாப்பிடுங்க. எடுத்து பேசுங்க. ஆ, இல்ல பரவாயில்ல. ஏங்க, யாரோ இத்தனை தடவை கால் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆ, ம், பேசுங்க. ஆ, இல்லைங்க பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஆ, ஆ, ம். ம்?
ஏங்க நான் உங்க மேல கோவப்பட்டுட்டு கிளம்புறேன். கோவமா? ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இங்க பாருங்க, நமக்கு ஒருத்தர் மேல உண்மையாவே அன்பு இருந்தா அவங்க கிட்ட எதையும் மறைக்க தோணாது. இல்லைங்க. நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. நானும் வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மைண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்களாவே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி விடுங்க, உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல. ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அதத்தான் நானும் சொல்றேன், என் மேல உங்களுக்கு அன்பு இல்ல. ஏங்க அதெல்லாம் நிறைய இருக்குங்க. உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்லாம் நினைக்கல. அது தேவையில்லாம உங்களை சங்கடப்படுத்தி அதனாலதான். உங்க பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலன்னா தான் எனக்கு சங்கடமே. அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க கடை ஒண்ணு இருக்குங்க. ஓ, நீங்க பால் பண்ண ஓனர்னு நினைச்சேன். கடை வேற இருக்கா? அது கடைனா எங்க கடை இல்லைங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கடை. ஓ, என்ன கடை? அது இந்த பரோட்டா கடைங்க. ஓ, பரோட்டா. ஓகே. அங்க ஒரு சின்ன பிரச்சனை. திடீர்னு ஏதோ ஆபீசர்லாம் வந்து. எந்த ஆபீசர்? அது இந்த ஏதோ. சரி விடுங்க, நீங்க பிரச்சனையை சொல்லுங்க. அதான் ஒரு ஆபீசர் வந்து உங்க கடை சாப்பாடு சரியில்லை, அத சாப்பிட்டு ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, அதனால கடையை வந்து மூடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. மஸ்ட் பி ஃபுட் கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருப்பாங்க. FSSAI லைசென்ஸ் இருக்கா? அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இப்போ இந்த ஃபுட் தரத்தை பத்தி எல்லாம் சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்த லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். என்னங்காச்சு? அது வெறும் கடல்லாம் இல்லைங்க. அது ஒரு பாரம்பரியம். பல தலைமுறைகளோட உழைப்புங்க. ஐயோ, மிஸ்டர் ஒயிட், இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ், எமோஷனல் ஆகாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இந்தாங்க, இதை பிடிங்க. யா. ஏங்க குட் மார்னிங் சார். சொல்லுமா. அப்பா பிஸியா இருக்கீங்களா? உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லம்மா, சொல்லுமா. ஓகே, ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா. இப்ப பணம் ஏதாவது தேவையா? ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இல்ல, பணம்லாம் எதுவும் வேணாம்ப்பா. லீகல் அட்வைஸ் கேட்டு தான் கால் பண்ணேன். அப்படியா? ஒரு நிமிஷம்மா. சுந்தரராமன் சார், என் பொண்ணு ஏதோ ஒரு கேஸ் எடுத்திருக்காளாம். சரி. லா பாயிண்ட்லாம் கேட்குறா. நீங்க ரெடியா இருங்க. ஓகே சார். நீங்களும் ஆன் பண்ணி ரெடியா இருங்க. ஓகே சார். ரெடியா? ரெடி சார். சொல்லுமா. அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷாப் இருக்கு. நீ ஊருக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எந்த ஃப்ரெண்டு ஷாப்பு? ஐயோ, இந்த ஊர்ல இல்லப்பா. ஹீஸ் இன் பெங்களூர். ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஓகே. அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்பா, FSSAIல இருந்து. இப்ப அவர் என்ன பண்ணணும்? நீ சொல்றத பார்த்தா அவங்க ரியல் ஆபீசர் மாதிரி தெரியல. உன் ஃப்ரெண்ட பயமுறுத்தி பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல. அவங்கள சமாளிக்கிறதுக்கு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. கொஞ்சம் பேசிக் ரூல்ஸை மட்டும் பேசு, அதுவே போதும். ஓகே ஓகே. அவங்க கிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு கேட்க சொல்லு. எங்க இருந்து வர்றீங்க, FSSAIல இருந்து வர்றீங்கன்னா நோட்டீஸ் எங்கன்னு கேளு. ரியல் ஆபீசர்ல அத கொண்டு வந்திருப்பாங்கல்ல. 1 மந்த்க்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமே, என்னாச்சுன்னு கேளு. அவங்க கிட்ட இப்படி சொன்னா அவங்க வேற மாதிரி கேட்டாங்கன்னா
நீ இதையே மாத்தி மாத்தி கேளு, அவங்களே பயந்து ஓடி போயிடுவாங்க. வாவ், ஓகேப்பா. அப்பா தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நான் அப்புறமா கால் பண்றேன். ஆ, ஓகேம்மா, தைரியமா பண்ணு. ஆ? டடா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இதோ வந்துடுறேன்னு போனீங்க, அதான் காணுமேன்னு உங்களை தேடி வந்தேன். பார்த்தேன் நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அங்கேயே நின்றுட்டேன். ஒன்றும் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு கடை விஷயமா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு ஒரு பெரிய லாயர். அவரு தொட்ட கேஸ் எதுவுமே தோத்ததே இல்லைன்னா பாருங்களேன். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்காரு. ஸ்ரீ இல்ல, பெங்களூர்ல இருக்காரு. சரிங்க, என்ன சொன்னாங்க? இல்ல, நீங்க கண் கலங்கினதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. மத்தவங்க பிரச்சனைன்னு ஒதுங்கி போகாம அதுக்காக ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு தான் பேசினேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட பயப்படவே வேண்டான்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில அந்த ஆபீசர்ஸ் வரும்போது உங்க ஃப்ரெண்ட தைரியமா ஃபேஸ் பண்ண சொல்லுங்க. என்ன தம்பி முறைக்கிற? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியும்ல. நாங்க நினைச்சா இந்த கடையே இருக்காது. சும்மா அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க. நீங்க அவங்க கிட்ட உங்க ஐடி கார்டை கொடுங்க சார்னு கேட்கணும். உங்க ஐடி கார்டு இருந்தா கொடுங்க. ஐடி கார்டா? எது கேக்குற? எது? எங்க செக் பண்ணி பாக்குறியா? செக் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் லாயர் கிட்ட உங்க டீடைல்ஸ் அனுப்பணும். அப்பதானே கோர்ட்ல என் கடை கேஸ நான் நடத்த முடியும் அப்படின்னு நீங்க சொன்னதுமே. என்னது கோர்ட்டா? கோர்ட்னா நாங்க பயந்துருவோமா? போலீஸ கூப்பிட்டு வந்தா உன் கடையை செக் பண்ணுமா? பண்ணட்டுமா? உங்க ஃப்ரெண்ட அங்க இருக்கிற போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி, சார் என் கடைக்கு FSSI டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கடை மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ப்ராப்பரா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும்ல. அதையும் அவங்க அனுப்பல. வந்திருக்கிறவங்ககிட்ட டாக்டர் சர்டிபிகேட்டும் இல்ல, என் கடை ஃபுட்டை டெஸ்ட் பண்ண லேப் ரிப்போர்ட்டும் இல்ல. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. நீங்களே எதுக்கும் பேசுங்கன்னு போன அவங்க முன்னாடி நீட்டுங்க. நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? அவரோட சுப்பீரியர் ஆபீசர்கிட்ட கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க சார், பேச வேண்டாம். அவர் பேசுறதையாவது கொஞ்சம் கேளுங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. தம்பி கார்த்தி, நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு. நீ அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. நான் என்னோட ஸ்பெஷல் டீமை கூட்டி வந்துடுறேன். ஓகேண்ணே. இதெல்லாம் சரியில்லை. ஒரு அதிகாரியை வேலை செய்ய விடாம தடுக்கிறது பெரிய அஃபென்ஸ். சார், நாங்க அஃபென்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல சார். இந்த பிரச்சனை சம்பந்தமா வர்ற ஆபீசர் கிட்ட ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அதையாவது எடுத்து கொண்டு வந்து காட்டுங்க. அதுக்கப்புறமும் அவங்க அந்த இடத்துல நின்னா நிக்க மாட்டாங்க. நாங்க உங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுப்போம். இரியா, உன்னை என்ன பண்ற பாருன்னு காட்டு. நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்க. சார், அடுத்து என்ன சார் நடக்குது பாருங்க. That's it. Problem solved. எங்க நீங்க சூப்பருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு நிமிஷம் கை கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா சாமிகளா, அடுத்த வாட்டி வரும்போது பக்கா பிளானோட வாங்க. முடிஞ்சா எங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவன் டாக்டர் ரிப்போர்ட்டையும் சேர்த்து கொண்டு வாங்க. மொத்தமா உள்ள தூக்கி வைக்க வசதியா இருக்கும். அசத்திட்டனே. ஏ மவனே, சூப்பரா பேசி அனுப்பி விட்ட.
சித்தப்பு இது வெறும் கடை கிடையாது, தலைமுறை தலைமுறையா காப்பாத்தி வந்த கௌரவம். சும்மா அதை காப்பாத்துறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. மாதிரி சின்ன பிரச்சனை எல்லாம் தாட்டியமா அடிச்சு விரட்டணும். பாய், சட்டத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லுங்க. கிளம்பிட்டோம். நானும் கிளம்புறேன்ப்பா. அண்ணே அசத்தி போட்டாப்ல. ஹலோ சார். என்னய்யா கடையை பூட்டிட்டு ஓடிட்டாங்களா? சார் அது அது வந்து சார். தெரியுயா, ஊருக்கார பயலுங்களை அனுப்பிச்சா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒன்றும் பேச முடியாது. அதனாலதான் தெரியாத கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி அனுப்பிச்சா பயப்படுவாங்கன்னு தெரியும். இல்ல சார், நேத்து அப்படிதான் சார் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயமே வேற சார். என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? இல்ல சார், அது வந்து சார், ஆனா ஒரு விஷயம் சார், அவங்களுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராங்கான லாயர் ஒருத்தன் இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் நாம அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நாங்க மட்டும் இல்ல சார், ஒரிஜினல் ஆபீசரே வந்தா கூட அவங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த கடையோட ஒரு சின்ன செங்கலை கூட உருவ முடியாது சார். சார் பேமெண்ட் அதெல்லாம் வந்து சேரும் வை. ஓகே சார்.